என்னடா இது, சீமானுக்கு வந்த சோதனை. சீமானுக்கு கரும்பு விவசாயி சின்னம் தர முடியாது என மறுத்த தேர்தல் ஆணையம். நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் பயன்படுத்திய கரும்பு விவசாயி சின்னம் மீண்டும் கிடைப்பதில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. இலங்கை தமிழ் பிரச்சனையில் குரல் கொடுத்து அரசியலுக்குள் நுழைந்த சீமான் 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரானார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று கூறி 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக தனி மேடையில் பிரச்சாரம் செய்தார். முதலாக 2016ஆம் ஆண்டு தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தார் சீமான். 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் மெழுகுவர்த்தி சின்னத்தில் தனித்து போட்டியிட்டது. கடலூர் தொகுதியில் சீமான் போட்டியிட்டார். அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தோல்வியை தழுவினாலும் கணிசமான அளவு வாக்குகளை பெற்றது. 2019 மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் அடுத்து வந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கே கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் அதற்கு தயாராகி வருகின்றன. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தி வந்த கரும்பு விவசாயி சின்னம் மறுக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய பிரஜா ஜக்யதா கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதால் நாம் தமிழர் கட்சிக்கு அச்சின்னம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் முறையிட உள்ளது. கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காத பட்சத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.